என்ன எப்படி நடந்தாலும் தொங்கு சட்டசபை தான் உறுதியாக இருக்குது. இதை நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு விஷயம் ஞாபகம் இருக்கா? இந்த முறை மெஜாரிட்டி ரொம்ப கஷ்டம். ஒரு தரப்பு பெருசாக வந்தாலும் இன்னொரு தரப்பு ஓட்டை பிரித்தாலும் தொங்கு சட்டசபை வாய்ப்பு இருக்குன்னு இப்போ அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. இந்த கொடுமையை பார்த்தீங்களா? ஏடிஎம்கேவால் அதிக ஓட்ஸை எடுக்க முடிஞ்சுது, ஆனால் எதிர்கட்சி அந்தஸ்துக்கு வர முடியல. டிஎம்கேவால் ஆளுங்கட்சியாக இருந்தவங்க, சிட்டிங் சிஎம்மாக இருந்த ஒருத்தர் அவரோட சொந்த தொகுதியில் தோற்றுருக்காரு. இதெல்லாம் தாண்டி தொகுதிகள் ஓரளவுக்கு மேலே வந்தாலும் எதிர்கட்சி அந்தஸ்துன்ற விஷயமே ஊசலாடிக்கிட்டு இருக்கு. என்ன ஆமோ ஏதோ ஆமோன்னு சொல்லிட்டு இவங்களும் எதுவும் பண்ண முடியல. டிவிக்கு இந்த முறை தேர்தலில் அதிகமான வாக்குகளை எடுத்தது அவங்க தான், தொகுதிகள் அதிகமாக ஜெயிச்சது அவங்க தான். ஆனால் சிஎம் ஆக முடியல, இன்னும் ஆட்சி அமைக்க முடியல. எப்படி போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா? 74 ஆண்டுகளுக்கு பிற்பாடு ஃபர்ஸ்ட் டைம் நடந்திருக்குங்க. நாம் இந்த ஓட் கவுண்டிங் முன்னாடி சொல்லியிருந்தோம், சுதந்திர இந்தியாவில் வாட்டி நம்ம அதை பார்க்க போகிறோமோ அப்படின்ட்டு. இப்போ அதான் நடந்துகிட்டு இருக்கு, அதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். தாவேக்காவுக்கு இன்னும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கல. ஆனால் கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினச்சிடாதீங்க. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. போக அதை பற்றி அப்டேட்ஸ் கொடுக்குறேன். இன்னொரு பக்கம் சிஎம் கான்வாய் இருக்குல்ல, அது விஜய் அவர்கள் வீட்டுக்கே வந்துருச்சு. ஏன்னா அவங்களுக்கே தெரியல, போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு அடுத்து இவங்க தான்ப்பா ஆள போகிறாங்க, இப்போதைக்கு மெஜாரிட்டி இவங்க தான்ப்பா, அந்த பக்கம் போயிடுவோன்னு சிஎம் கான்வாயை அங்கே கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. இன்னொரு பக்கம் ஆட்சி எப்படி அமையும், இந்த கேள்வி பல பேர் மனசில் இருக்குது. அதை பற்றி டீட்டெயிலாக இப்போ உங்களுக்கு விளக்குறேன். இது ஆக்சுவலாக ஒரு 7 ஸ்டெப்ஸ் இருக்குங்க. மொதல் விஷயம், இந்த எலெக்ஷன் ரிசல்ட் இருக்குல்ல, இதை தேர்தல் ஆணையம் ஃபுல்லாக கிராஸ் செக் பண்ணுவாங்க. கிராஸ் செக் பண்ணிவிட்டு இந்த ஃபைனல் ரிப்போர்ட் இருக்குல்ல, அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவாங்க. குடியரசுத் தலைவர் அதை ரிசீவ் பண்ணிவிட்டு எந்த மாநிலத்திலேருந்து இந்த ரிசல்ட் அவங்க பெற்றிருக்காங்களோ அந்த மாநிலத்தை எந்த ஆளுநர் ஆண்டுகிட்டு இருக்காரோ அவருக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி, மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவாங்க, தமிழக ஆளுநருக்கு அதை அனுப்பிச்சிருவாங்களா? தமிழக ஆளுநர் என்ன பண்ணுவார், சரிப்பா இது வரைக்கும் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸில் யார் யாரெல்லாம் அதிகமான இடங்களை பிடிச்சிருக்கான், தனிப்பெருங்கட்சி எது அப்படின்னு பார்ப்பாங்க. இப்போ தனிப்பெருங்கட்சி அது தாவைக்கா தான். ஸோ தாவைக்காவை ஆட்சி அமைக்க அழைப்பார் ஆளுநர் அவர்கள். ஆனால் என்ன இங்கே ஹைலைட்டு, இன்னும் பெரும்பான்மை, அறுதி பெரும்பான்மை தாவைக்காவுக்கு கிடைக்கல. பேரவையில் பெரும்பான்மையை தாவைக்கா நிரூபிக்கணும். இதுக்கான அவகாசத்தை கவர்னர் அவர்கள் கொடுத்துருவாங்க. இன்கேஸ் இந்த ஜெயிச்ச பார்ட்டி இருக்காங்களே, அவங்க ஆளுநர்கிட்ட கேட்கல, ஆட்சி அமைக்க உரிமை கோரலன்னு வைங்க, ஆளுநரே கூப்பிடுவார். இதுதான் ஃபார்மாலிட்டி, ஆளுநரே அழைக்கணும். இல்லைங்க நீங்கள் தான் அதிகமான சீட் ஜெயிச்சிருக்கீங்க, வாங்க நீங்கள் ஆட்சி அமைங்க அப்படின்ட்டு. விஜய் அவர்கள் சிஎம்மாக பதவி ஏற்று அதுக்கு பிற்பாடு கூட அவரால் தன்னோட பலத்தை நிரூபிக்க முடியும். ஸோ சிஎம்மாக பதவி ஏற்கணுன்ற ஆசை இருக்குல்ல, அது நடக்கிறது 100% வாய்ப்பு இருக்குது. ஆனால் சிஎம் ஆன பிற்பாடு சட்டப்பேரவையில் ஒட்டுமொத்தமான ஆதரவு எம்எல்ஏஸோட எல்லா நிலைப்பாட்டையும் தெளிவாக பதிவு பண்ணணும். அது எல்லாம் 118 வந்துருச்சுன்னு வைங்க, அவ்வளோதான், அவங்க ஆட்சியை தொடரலாம். அப்படி இல்லைன்னா